ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரீசனிங் சம்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம். ஏ முதல் இ வரை இ முடிய, அதாவது ஏ பி சி டி இ முடிய, அதாவது இ வரைக்கும் முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட, அதாவது கிடைமட்டன்னா ஹரிசாண்டல், ஓகேங்களா, ரோ ஹவுஸ் மாதிரி வச்சுங்களேன், இப்படி இருக்குது சரிங்களா. இதில் ஏ என்பது பியின் வலது புறத்திலும், இ என்பது சியின் வலது புறத்திலும் மற்றும் ஏயின் வலது புறத்திலும் உள்ளன. பி மற்றும் டியின் வலது புறத்திலும் உள்ளன. பி என்பது டியின் வலது புறத்தில் உள்ளன. மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏ டு மொத்தம் எத்தனை வீடு? 1 2 3 4 5 வீடு இருக்குது, ஓகேங்களா. 5 வீடு இருக்குது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுப்போம் கிடைமட்டத்துக்கு. ஃபஸ்ட்டு இதில் ஏ என்பது பியின் வலது புறத்தில், அதாவது ஏ இங்கே இருக்குன்னா அது வந்து பியோட வலது புறம். பிக்கு இங்கே போட்டால் தானே இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, கரெக்டாக. அப்போ பிக்கு வலது புறத்திலும், இப்போ பாருங்கள், அப்போது பி ஏ இப்படி வருமா? ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இ என்பது சியின் இடது புறத்திலும், ஈன்றது சிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். அப்போ சி இப்படி வருமா? ஏன்னா இது லெஃப்ட்டு, சிக்கு லெஃப்ட், இந்த சைடு இந்த பக்கம் ரைட்டு, இடது. மற்றும் ஏயின் வலது புறத்திலும், அதாவது ஈன்றது இ தான் சென்டரு, ஓகேவா. சிக்கு இடது புறத்திலும் ஏயின் வலது புறத்திலும். அப்போது வலது புறம்னா ஏக்கு வலது புறம் எது? இந்த இதான். அப்போ ஏக்கு ரைட் சைடு, சிக்கு லெஃப்ட் சைடில் இ இருக்கணும், ஓகேங்களா. இப்படி வரணும், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். மேலும் பி என்பது டியின் வலது புறத்தம், பின்றது டியோட வலது புறத்தில் இருக்கணும், ஓகேங்களா. அப்போது டி இங்கே போட்டால் டி வந்து, அதாவது பி வந்து டியோட வலது புறத்தில் இருக்கும், ஓகேங்களா. இப்போது மொத்தம் 3 டம்மா, இதை ஒரு அப்படியே ஆர்டராக எழுதலாம். இப்போ பிக்கு பக்கத்தில் ஏ, அப்புறம் ஏக்கு பக்கத்தில் என்ன வரும்? அதோ இசி, கரெக்டாக. இதை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி அது போகிறோம். அப்புறம் பிக்கு பக்கத்தில் டி வரணும், கரெக்டாக. டி இங்கே சிஇசி, ஓகேங்களா. அப்போ ஏபிசிடிஇ. அப்போது இதுக்கு நடுவில் எது இருக்குது? ஏ தான் இருக்குது. எந்த வீடு இருக்குது? ஏ தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி சம்ஸை ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வாசிங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மாற்றி லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு மாற்றி போட்டிங்கன்னா சம்மு ஒரே டைமில் தடவை போடும் போதே வராது. நம்மளுக்கு டென்ஷனோ பதட்டமோ தான் ஆகுமே தவிர எக்ஸாம் ஹாலில் உங்களால் கரெக்டாக போட முடியாது, ஓகேங்களா. தடவை வாசிக்கும் போதே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எழுதிங்க, ஓகே. தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.